புதுக்கோட்டையில் திமுக கவுன்சிலரின் மாமியார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இளைஞர் ஒருவரை 24 மணி நேரத்திற்குள் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கொலை செய்ததற்கான பகீர் பின்னணி வெளியாகியிருக்கிறது. நடந்தது என்ன? அறந்தாங்கி அருகே அரசர்குளம் அக்ரஹாரம் குடியிருப்பைச் சேர்ந்த சாத்தையா என்பவரின் மனைவி 65 வயதான சாத்தியம்மாள். இந்த தம்பதியின் மகன் செல்வம், மருமகள் ராஜேஸ்வரி அறந்தாங்கி கிழக்கு ஒன்றிய திமுக துணை செயலாளராகவும் ஒன்றிய குழு உறுப்பினராகவும் உள்ளார். புதன்கிழமை மாலையில் அதே கிராமத்தில் உள்ள கோட்டக்குளத்திற்கு சாத்தியம்மாள் குளிக்கச் சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் அவர் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் குளத்திற்கு தேடிச் சென்றனர். அப்போது அவர் குளத்தில் இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சாத்தியம்மாள் தனது கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் செயின், காதில் போட்டிருந்த தோடு மற்றும் மோதிரம் உட்பட 20 சவரன் தங்க நகைகளை காணவில்லை. இதனால் யாரோ மூதாட்டியை நீரில் மூழ்கடித்து கொலை செய்துவிட்டு நகைகளை பறித்து சென்றிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். தனிப்படை போலீசார் சந்தேகத்தின் பேரில் அதே கிராமத்தைச் சேர்ந்த 25 வயதான முகாஸ்ரீன் என்ற இளைஞரை பிடித்து விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியுள்ளார். இதையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று தங்களது பாணியில் விசாரித்துள்ளனர். அப்போது மூதாட்டி சாத்தியம்மாள் அணிந்திருந்த 20 சவரன் தங்க நகைகளுக்காக அவரை தண்ணீரில் மூழ்கடித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். கொலை செய்த பின்னர் நகைகளை வீட்டிற்கு எடுத்துச் சென்று மறைத்து வைத்திருந்ததும் தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து முகாஸ்ரீனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். அத்துடன் மூதாட்டியின் நகைகளையும் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ளனர். குளத்திற்கு குளிக்கச் சென்ற மூதாட்டி கொலை வழக்கில் 24 மணி நேரத்திற்குள் குற்றவாளியை கைது செய்த தனிப்படை போலீசாருக்கு மாவட்ட SP வந்திதா பாண்டே பாராட்டு தெரிவித்துள்ளார்.